நிலவே நிலவே சரிகம பத நீ பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது அப்படின்னாப்புல. ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் தம் அடிச்சா ஸ்டைலு தான். சலக்குத்தா சலக்குத்தா ஜல் 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 சலக்குத்தா. நான் தம் அடிக்கிற நான் தம் அடிக்கிற சைடில் பார்த்து தான் லட்சுமி விரும்ப போட. நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா. மறுடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலா என் காதலா என். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 வருடங்களை கடந்த பரணி சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 25 வருஷத்தை ஒரு மியூசிக் டைரக்டராக கடந்திருக்கீங்கும் போது எப்படி இருக்குது? அது நினச்சி பார்க்கல ஒரு 25 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் சினிமாவில் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம நினச்சி பார்க்கல, எவ்வளோ மியூசிக்கில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்க்கல நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த பிறவி கடந்து வந்தது. ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகணுங்கிற ஒரு ஆசையோட சென்னை வந்ததுக்கப்புறமா முதல் வாய்ப்புங்கிறது எப்போவுமே ஸ்பெஷலான விஷயங்களாக இருந்தது. அந்த முதல் வாய்ப்புக்கான போராட்டங்கள் எந்த மாதிரிலாம் இருந்து பரணி சார்? நான் எஸ்சிஎஸ்சிகிட்ட வந்து ரொம்ப நாள் வாய்ப்பு தேடி இருந்தேன். ராஜா சார்கிட்ட இருக்கக்குள்ள வந்து போயிட்டுருக்குள்ள சில டியூன்ஸ் நான் பாடி காட்டினேன். அந்த 3 சாங் ரெக்கார்ட் பண்ணோம். அதை ரெக்கார்ட் பண்ணி இது இருக்கட்டும், உனக்கு நேரம் வரக்குள்ளே நான் அதை படமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி தான் பெரிய எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. 3 சாங் விஜய் அதில் பாடியிருக்காரு. சூர்யா நடிச்சிருக்காரு அந்த படத்தில். விஜயகாந்த், சூர்யா, மீனா நடித்த படம். அது எனக்கு இவ்வளோ பெரிய படம். அதாவது என்னன்னா எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் ஒரு டேரக்டருக்கு பயம் இருக்கும்ல. ஒரு சின்ன பையன், ஒரு 27 வயசு பையன், அவன்கிட்ட படம் கொடுத்துட்டோம், அவன் எப்படி இதை பண்ண போகிறான். அதாவது சாங் பண்ணிட்டேன், ரீரெக்கார்டிங் பண்ணக்குள்ளே பயப்படுறாரு. யாரும் ஆள் வச்சுக்கையா, நீ எப்படி அவ்வளோ பெரிய படத்தை பண்ண போகிற அப்படின்னாரு. ஒரு ரீல் பண்ணி காட்டுறேன் சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பண்ணி காட்டினேன். நல்லா இருக்கியா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷம் என்னார். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங். என் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்னைக்கு பண்ணுற எல்லா படமே நான் தான் ரீரெக்கார்டிங், மியூசிக் ரீரெக்கார்டிங் எல்லாமே. நான் ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். நாளைய தீர்ப்பு, இந்த மாப்பிள்ளை நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்க. அந்த சாங்கு முதல்ல இந்த சாங் வந்து மணிமேகலைங்கிறவங்க மியூசிக்கு. தெலுங்கில் வந்து அவங்க மரகதமணியோட சிஸ்டரு. அவங்க வந்து பண்ணிவிட்டு டியூன் கொடுத்தாங்க. எனக்கு மியூசிக் தெரியுங்கிறதுனால நாங்கள் அங்கே உட்காந்து அப்படி எழுதிட்டேன். அந்த பாட்டு இப்போ அரசியலுக்கு வர்றாரு, அதான் ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த காந்தி பிறந்தது நேரு பிறந்ததும் அந்த லைன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி அமைஞ்ச பாட்டு தான். விஜய் சார் வந்து நீங்கள் முதல் படத்துக்கே அவரோட சேர்ந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போ இருந்தவருக்கும் இப்போ இருக்கிறவருக்கும் பார்க்குற ஒரு வித்தியாசமாக என்ன இருக்குது? ரொம்ப இதாக பேசுவார். ஏன்னா அங்கே அப்போ இருக்கவெல்லாம் வளர்ந்து வர சீசன் அது. படம் வந்து பண்ணிட்டு எல்லாருமே அது என்னென்ன எக்ஸாம் எழுதிட்டு காத்திருக்க மாதிரி இருப்பார். சில படம் அவர் நடிச்சுட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நான் விஜய் நேராக அந்த டென்ஷன்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி தான் விஜயும் ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிலே பழகிட்டார். பழகி அவருக்கே தெரிஞ்சுட்டு இந்த படத்தை நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான பயம்லாம் இல்லாமல் நல்லா இது பண்ணார். இன்னும் ஒன்று, எப்பொழுதுமே அன்னைக்கு எப்படி பேசினாரோ அதுமாரி தான் என்கிட்ட இன்றைக்கும் பார்த்தோன்னா பேசுவார். இப்போ நான் பார்த்து கொஞ்சம் நாள் ஆகுது. பட் எல்லாருமே அவங்க ஃபேமிலி அப்படியே தான். அவங்க ஃபேமிலி தானே என்ன வளர்த்து விட்டது. அதனால் அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஃபேமிலி. அந்த ஒரு படத்துக்காக இருந்த படபடப்பு தாண்டி இப்போ அரசியல் படபடப்பு வரைக்கும் வந்துட்டார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது அவர் ஒன்றில் இறங்கினாப்புலன்னா அதில் ஏதாவது வெற்றி காணாமல் விட மாட்டாப்புல. அந்த ஒரு மனநிலை அவருக்கு ஆரம்பத்துலேருந்து உண்டு. இதில் எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு பக்காவாக அந்த ரூட்டு தெரியும். தெரியாட்டினாலும் அது போக போக என்னங்கிறது வந்துடும். அது மாதிரி அவர் இலக்கை அடைஞ்சிருவார் அப்படிங்கிறது தான் நான் நம்பிக்கையோடு இருக்கேன். கண்டிப்பாக எஸ்எஸ்சி அவர்கள் பற்றி பேசியே ஆகணும். அவர் வந்து
நீங்கள் பாடலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு லிரிசிஸ்ட்டாக உங்களை உருவாக்கியிருக்காருங்கும் போது அவருடைய பார்ட் இன்னொரு மியூசிக் ஜேர்னினா என்ன சொல்லுவீங்க? அவர் வந்து எனக்கு வந்து முதன்னு அந்த வாய்ப்பை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. ஒரு லிரிக்ஸ் எழுதுகிறான் அந்த நாளை தீர்ப்பில், அப்படி கண்டுபிடிச்சி இதுக்கு பாட்டு இருக்கா 2 பாட்டு சொன்னார் நாளை தீர்ப்பில். ஆனால் ஆல்ரெடி வந்து ஒரு டியூயட் வந்து ரிபீட் வருதுனால அதை புலம்பத்தன் சார் எழுதிட்டார். அதனால அந்த ஓப்பனிங் சாங் மட்டும் நான் எழுதினேன். என்ன விஜயோட ஃபஸ்ட்டு படத்தில் இந்த முதல் பாட்டு நான் எழுதுனங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக அவர் ஆரம்பத்தில் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாட்டு, அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது இப்போ அரசியலுக்கும் கனெக்ட் ஆகுது. நான் அப்போ வந்து ஒரு இதாக எழுதினேன், ஒரு சினிமாவில் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம்னா அப்புறம் அரசியல் அந்த மாதிரி தானே போவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நான் எழுதினேன். அது அந்த கணக்குப்படியே இப்போ சரியான ரூட்டுக்கு வந்துட்டார். நீங்கள் போட்ட கணக்கு ஆமாம், அந்த கணக்கு கரெக்டாக இருக்குது. இது தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து இந்த பாட்டு, அதாவது ஒரு சில பாடல்கள் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து ஒரு அழிவில்லைங்கிற மாதிரியான பாடல்கள் தான். இப்போ வரைக்கும் இந்த ஸ்கூல்லலாம் இந்த பாட்டை பாடிட்டு ஃபன் பண்ணுறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது பாட்டு, நம்ம பாட்டு ஒன்று ஃபஸ்ட்டு இப்போ ஒரு படத்தில் பண்ணுற பாட்டு இந்த அளவு நிலச்சி நிற்கிதுங்கிறது அப்போ எதிர்பார்த்து பண்ண பாட்டா? இதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நானும் அப்போ அந்த ஸ்டேஜில் இருந்தேன், அந்த மாதிரி வயசு தானே எழுதக்குள்ள. அதனால் இது வந்து ஒரு எதாச்சும் அப்படி ஐடியா பண்ணி எழுதுனது. இது நானே எழுதுனது, எழுதி இசையமைச்சது. இந்த பாட்டு வந்து நான் வந்து எஸ்சிஹெச்சில் பாடி காட்டுறேன் தட்டிக்கிட்டு ஒரு தடவை ஆஃபீஸில் இருக்கோல்ல. இதை திருப்பி பாடு அப்படின்னாரு. ஏன்னா திருப்பி பாட சொல்கிறேன், திருப்பி பாடினேன். ஒரு 2 மணி நேரம் கேட்டார், ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு, எப்படி எழுதுனேன் அப்படின்னு கேட்டார். அந்த நேரம் கேட்டு இந்த சாங்கை வச்சுக்க, வேறு என்ன வச்சுருக்க அப்படிலாம் கேட்டார். ஒரு 4-5 சாங் பாடி காட்டினேன். அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி தான் அதை ரெக்கார்ட் பண்ணது. தம் அடிக்க ஸ்டைலை பார்த்து விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். விஜய்க்கு நான் சங்கீதம் ஆடுறதுக்கு அவங்க ஒய்ஃபுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்கு, அந்த பாட்டு. அந்த நேரம் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப விஜய் பாடினாலும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தம் அடிக்க ஸ்டைலை பார்த்து அப்படின்னு அப்போ நான் கேள்விப்பட்டேன், அவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி வந்து அதில் என்னன்னாக்கா ஒரு சின்ன வயசு பையனுக்கு என்ன தோணும், நம்ம இந்த ஸ்டைலை பார்த்து அந்த பொண்ணு பார்த்துச்சு இப்படி பேசிட்டு தானே இருப்போம். ஆமாம், அது அப்படியே அமைஞ்சது. அதனால் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் படத்துக்கு தான் ஐடியா பண்ணணும், அது சூர்யா படத்துக்கு அமைச்சிக்கிச்சு. விஜய் சார் அந்த இடத்துல ஒரு பாடகராக மாற்றலாம். அவர் முன்னாடிலேருந்து சிங்கராக இருந்தாலும் இந்த பாட்டுக்கு விஜய் சார் பாட வைக்கலாம்ப்பாங்கிற ஐடியா எதனால்? இல்லை, அவர் அதுக்கு முன்னாடி தேவான மியூசிக்கில் பாடிட்டாரு. பட் இந்த பாடிட்டு இருந்தாரு. நாங்கள் இந்த 3 சாங் ஐடியா பண்ணக்குள்ள அவரும் பாடிட்டு இருக்காரு. நம்ம அந்த 3 சாங்குமே அப்படி பாட வைக்கலாம் சார், விஜய் சாரை பாட வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேருமே ஐடியா பண்ணோம். ஒரு ஆல்பம் மாதிரி தான் ஐடியா பண்ணோம். அது நாங்கள் ஆல்பம் மாதிரினா ஒரு 5-6 சாங் ஐடியா பண்ணோம். 3 சாங் ரெக்கார்டிங் பண்ணதை நிப்பாட்டிட்டோம். ஓகே, நாங்கள் ஒரு 5-6 சாங் ரெடி பண்ணி வைக்கிறதா இருந்தோம். அப்புறம் ஒரு 3 சாங் ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் விஜய்க்கும் கொஞ்சம் பிஸியாக வேலை வந்துருச்சு, சாரும் பிஸியாகிட்டார். அப்படியே அந்த சாங் இருக்கட்டியா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் அந்த சாங் ரெக்கார்டிங் ஆகி ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பெரியண்ணா படம் எனக்கு வந்தது. அந்த படத்தில் இந்த 3 சாங்குமே யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு. சார் விஜய் சார் எதுவும் சொல்லுவார் சார், அவர் தான் பாடுறது அப்படின்னு. நான் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் பேசிவிட்டு அந்த மாதிரி தான் அது சூர்யா படத்துக்கு வந்தது. கண்டிப்பாக. ஆனால் விஜய் சார் நிறையா மெலடிஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு அவுட் பீட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவர் எவ்வளோ அந்த படமும் என்ஜாய் பண்ணார். இல்லை, அவர் எவ்வளோ ஃபோக் சாங்க்கு ஆடினாலும் ஃபோக் சாங்க்கு இது பண்ணாலும் அவருக்குள்ளே இருக்கிற மெலோடி பயங்கர டேஸ்ட் இருக்குது. நான் வந்து ஏவி மாறாரில் வந்து தம்மடி ஸ்டைலெல்லாம் முடிஞ்சு நிலவை ரெக்கார்ட் பண்ணேன். அந்த சாங் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு இந்த பாட்டு அப்படின்னாப்புல. நிலவே நிலவே சரிகம பத நீ பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு, அந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது அப்படின்னாப்புல. ஏன்னா மெலோடியை வந்து அவருக்கு சூஸ் பண்ணி ரசிக்க தெரியுது. அது நம்ம மியூசிக் இருந்தாலே அது தெரிஞ்சிடும்னு வச்சுங்களேன், தெரியும் அந்த டேஸ்ட்டு. அந்த மாதிரி அப்பா அவர் சொன்னார் அந்த பாட்டை. எங்களுக்கு தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து உங்களோட வெர்ஷன் ஒன்று பாடி. ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் தம் அடித்தா ஸ்டைலு தான். ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் ரம் அடித்தா ஸ்டைலு தான். சலக்குத்தா சலக்குத்தா ஜல் 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 சலக்குத்தா 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 ஜல் 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 சலக்குத்தா. நான் தம் அடிக்கிற சைடில் பார்த்து தனலட்சுமி விரும்பு, நான் ரம் அடிக்கிற சைடில் பார்த்து ராக்கம்மா விரும்பு, நான் கண்ணடிக்கிற சைடில் பார்த்து கவிதா புள்ள விரும்பு, நான் சிரிச்சு பேசும் சைடில் பார்த்து சின்ன பொண்ணு விரும்புச்சு. நான் யாரையும் விரும்பலை, எனக்கு யாரையும் பிடிக்கல, நான் யாரையும் விரும்பலை, எனக்கு யாரையும் பிடிக்க, நான் தம் அடிக்கிற சைடில் பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு. இல்லை, இந்த பாட்டில் வந்து ஓஜி எல்லாருக்குமே வந்து 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஓஜியான. ஆமாம், இது பயங்கரமான ஹிட்டு.
இப்போ என்னன்னா பசங்க பாடுறாங்களோ அதில் தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா பசங்களையும் பாடுறாங்க. இப்போ படம் ஒரு நான் ரெடியாக அந்த விஷயம் தூக்கி தம்மடி ஸ்டைலுக்கு போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க யூடியூப்பில். இது வந்து சுந்தரா ட்ராவல்ஸு. சுந்தரா ட்ராவல்ஸில் பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, அந்த படத்தில் வர காமெடி சீன்ஸ்க்கு எல்லாருக்குமே தனி பிஜிஎம் இருக்கும். ஒரு எலி திரும்பினா ஒரு தனி பிஜிஎம் இருக்கும், ஒருத்தங்களுக்கு மேக்கப் பண்ணுறாங்கன்னா ஒரு பிஜிஎம் இருக்கும். சாதாரணமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் காமெடினா அது ஒரு மாதிரி சட்டிலாக அமைதியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து தனியாக அதுக்குன்னு பிஜிஎம் போடுறது. ஸோ அந்த ஐடியா பற்றி சுந்தரா ட்ராவல்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, அந்த படம் ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அந்த படம் பிரசாத் டீலக்ஸில் தான் ரீரெக்கார்டிங் பண்ணேன். முரளி அண்ணா இப்போ வந்திருந்தார். ரீல் பை ரீலாக பாட்டு எல்லாருமே சிரிப்போம். ரீரெக்கார்டிங் முடிச்சு நாங்களே போட்டு சிரிப்போம். அந்த மாதிரி அது ஒரு ஃபன்னான டைம் அது எங்களுக்கு. இவனை காரை நிப்பாட்டோம்னா ஆன் பண்ண முடியாது. இவனை எப்படியாவது ரெடி பண்ணி விட்டு போனோம். உடனே சீப்பர் சீவி மியூசிக் எடுத்து விட்டு பவுடர்லாம் அடிச்சு விட்டு அப்படி தூக்குவாங்க. அதுக்கு ஒரு மியூசிக் வேணுங்கோல தான் இந்த ரிதமை போட்டு இந்த மாதிரி ஒன்று ஐடியா பண்ணால் அது நம்ம என்ன இந்த நம்ம கரோனா காலத்தில் ஃபுல்லாக எல்லாம் கிரிக்கெட் ஆடுறாங்களோ அதுக்கு அந்த மியூசிக்கை கரெக்ட் பண்ணி போட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆகி போச்சு. இப்போ யூடியூப்பில் இருக்காது சுந்தரா ட்ராவல்ஸ் ஒன்று அந்த பீட்டு. அடுத்த இது மறக்கவே முடியாது. துளி துளியா மொத்த ஆல்பமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஐகானிக்காக. துளி துளியா சாங் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே அந்த கார்த்திக் கார்டனில் ரெக்கார்ட் பண்ணேன். அங்கே ஒரு இன்ஜினியர் இருந்தார். அவரோட பேர் எனக்கு இப்போ டக்குன்னு தெரியல. அந்த சாங்கு கேட்டுட்டு சாங் முடிச்சு நான் ட்ராக் பாடுறேன். அவர் அங்கே சவுண்டு இதில் இருந்துக்கிட்டு அந்த சவுண்ட் அப்போ ஒன்று இந்த ஒரு நெகட்டிவ் மாதிரி இப்படி ரெக்கார்ட் ஆகும் சவுண்டு. அப்போல்லாம் அங்கே இருந்துக்கிட்டு இப்படின்னாரு 2 தடவை இப்படின்னாரு. அந்த சாங் நான் ட்ராக் பண்ணிட்டு வெளில சொன்னேன், இந்த சாங்கை அடிக்கவே முடியாது, பயங்கர ஹிட்டாகும் அந்த சாங் அப்படின்னாரு அவர். அப்படியே அசரீரி மாரி அவர் சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது அந்த சாங்கு பண்ணக்குள்ள. அந்த பிஜியும் அந்த செட்டப்பு அந்த ஐடியாஸு மறக்கவே முடியாது அந்த சாங்கு துளி துளியாய். அதே போல் வந்து அந்த சாங்கை வந்து நான் வந்து அரிகரனை வச்சு எடுத்துட்டு சொன்னலை தான் கூப்பிட்டுருந்தேன். அப்போல்லாம் தனித்தனியாக தானே எடுக்கிறோம். எல்லாரும் சிங்கெல்லாம் தனித்தனியாக தான் வந்து பாடுவாங்க. அப்போ சொன்னலை வந்து கூப்பிட்டு பாடுறேன். அந்த சாங்க்கு லைட்டாக வாய்ஸ் குறைன்னு இருக்குது. ஏதோ அதை அவங்களுக்கு ஏதோ அந்த பீரியட் டைமோ என்னமோ அது எனக்கு சரியாகவே அதுக்கு படலை. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்து பாடுங்களேன் அப்படின்னு. என்னை மாற்றிட போகிறீங்க நீங்கள், அதெல்லாம் போக முடியாது, நீங்கள் பாடி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. இல்லை மேடம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் தான் அந்த பாட்டு அப்படின்னு 2-3 நாள் ரெஸ்ட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாடினாங்க அந்த பாட்டை. சொன்னதை மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருந்தது. 4 பாட்டையும் சொல்லிட்டேன், 4-5 பாட்டையும். ஆமாம், அதனால் எந்த பாட்டு பிடிச்சதுன்னு நீங்களே இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இது சொல்லிட்டீங்க, இன்னொரு பாட்டு வாசிக்கணுமே, எல்லாம் திருடியதையே அப்போ வாசிக்காமல் எப்படி போகிறது? அது செம்மையான பாட்டுங்க. அதான் லேடிஸுங்க எல்லாம் அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, என் காதலா. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லி விடு காதலா, என் காதலா, என் காதலா. சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்துவிடு, பேசுகிற பேச்சை நிறுத்திவிடு, பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே மறந்துவிடு, உறவே மறந்துவிடு, அன்பே விலகிவிடு, என்னை வாழவிடு, திருடிய இதயத்தை கேட்கக்குள்ளே நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. அதான் அந்த பிளேஸ். நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது உங்களுடைய படங்களோட ஜேர்னியாக ஆரம்பித்து நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிற ஜேர்னி வரைக்கும் எல்லாமே பேசணும்.
இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உடைய மனசில் இருந்ததை என்னென்னமோ நான் இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இது ஒரு வேறு டைப் ஆஃப் நீங்கள் கேட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் நம்ம சேனல் நேயர்களுக்கும் எனது நன்றி வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.